பார்க்கணும்னா லெஃப்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. தேங்க்யூ. தாவேகா குதிரை பேர அரசியலில் ஈடுபடுகிறது அப்படின்னு ஒரு தரப்பு குற்றச்சாட்டு. இன்னொரு பக்கம் இவர்கள் எங்களுக்கு எந்த கட்சியிலாவது ஆதரவை திரட்டி எங்களுக்கு பெரும்பான்மையை உருவாக்கி பாதுகாத்துக் கொள்வதற்கு எங்களுக்கு உரிமை இல்லையா என்பது போல் தாவேகாவுடைய தரப்பு இருக்கு. உரிமை இருக்கு, பாதுகாத்துக்கலாம். ஆனா அடிப்படை கொள்கை என்ன ஆகுது? அடிப்படை கொள்கை தூய சக்தின்னு சொன்னீங்க, மாற்றம்னு சொன்னீங்க. அதோடு நீங்கள் செல்லக்கூடிய வழிமுறை எல்லாம் ஒன்னா சேரணும்ல. நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் அதோடு ஒத்துப்போகணுமே. அதுதான கொள்கை. தூய தூய நிர்வாகம், தூய ஆட்சி, பெரியார் வழி, அம்பேத்கர் வழி, பல வழிகளை சொல்லியிருக்கீங்க. அப்ப அந்த வழிகளுக்கெல்லாம் சரியான முறையில உங்களுடைய நடவடிக்கைகள் இருக்கிறமே எல்லாமே சிக்கலா இருக்கு. கட்சி ஆரம்பிச்சதுலேயே நிர்வாகிகள் நியமிப்பதில் தொடர்ந்து தவைகால பணம் வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி கேண்டிடேட் போடுறதுல 5 கோடியில இருந்து 2 கோடி ரூபாய் பணம் கேட்கிறாங்க, வாங்கினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு வந்துகிட்டே இருக்கு. இது பத்தி எந்த பதிலும் கிடையாது, எந்த விளக்கமும் கிடையாது, எந்த தெளிவும் கிடையாது. சரி, தேர்தல் வந்தது, தேர்தல் முடிஞ்சிருச்சு, வெற்றியும் பெற்றுட்டீங்க. இந்த வெற்றியை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரு முயற்சி எடுத்தீங்க, நல்ல முயற்சி. என்ன இடதுசாரிகளையும் விடுதலை சிறுத்தைகளையும் ஐயுஎம்லையும் ஆதரவுக்கு உருவாக்கி மெஜாரிட்டியை உருவாக்குனீங்க. அது வரைக்கும் சரி. அடுத்த கட்டம்னா இந்த குதிரை பேர குற்றச்சாட்டு. 5 அமைச்சர் பதவிகள் கொடுக்குறோம், வாரிய பதவிகள் கொடுக்குறோம், இன்னும் புஷ்பா படம் மாதிரியில சோஃபாக்கள்லாம் கூட பரிமாறினதா சொல்லப்படுது. அப்ப இது போன்ற நடத்தைகள், குற்றச்சாட்டுகள் எதிர்காலத்துல என்னவா மாறும்? இதனுடைய விளைவுகள்லாம் என்ன? அந்த 6 அமைச்சர்கள் உள்ள வர்றாங்கன்னா அவங்க அதிமுக ஆட்சியிலேயே ஊழல்லையே பிரபலமான ஊழல்காரர்கள். அவங்களாம் ஊழல்லையே பேர் பெற்ற அமைச்சர்கள். அவர்கள் தாவேகால வந்து அவங்களுடைய எல்லா வேலையும் காட்டுவாங்க. நீங்களும் அவங்கள கண்டிக்க முடியாது. ஏன்னா அவர்களால் நீங்க பயனடைந்திருக்கிறீங்க, உங்களால் அவர்கள் பயனடைந்திருக்கிறார்கள். அப்ப நாளைக்கு ஒரு எல்லா ஊழல் குற்றச்சாட்டுகளும் அவர்கள் மீது வரும், நிர்வாகம் கெடும். அது மட்டும் இல்ல, நீங்க யார்கிட்டெல்லாம் பணம் வாங்கி போஸ்டிங் போட்டீங்களோ, யார்கிட்டெல்லாம் பணம் வாங்கி வேட்பாளராக நிறுத்துறீங்களோ அவங்க எல்லாரும் கையை அரிப்போடு நிக்கிறாங்க. அவர்கள்லாம் எப்போதுனா இந்த நிதியை நேரடியாக கையாள்வதற்கு வாய்ப்பு கிடைக்கும் துடிப்போட இருக்கிறாங்க. அப்ப இது மொத்த விளைவு என்ன அப்படின்னா, எப்படி தூய சக்தியாக நிறுத்தி கொள்ள போகிறார்கள் அப்படின்றதுதான். எப்படி இது புதிய மாற்றத்திற்கான சக்தியா நிறுத்திக்கிறீங்கன்றது. என்ன சொல்ல வரோம்னா, எங்கிருந்து பாடம் படிக்கிறீங்க, யார்கிட்ட இருந்து பாடம் படிக்கிறீங்கன்றது ரொம்ப முக்கியம். ஒரு குறிக்கோளை அடைவதற்கு எந்த வழிமுறையை வேணாலும் மேற்கொள்ளலாம் சொல்றது பேர் தான் பாசிசம். ஏன்னா எல்லாரும் ஏதோ ஒரு வகையில ஒரு பொது உடைமை ஆட்சியை சொல்ற மாதிரிதான் எல்லா பேரும் சொல்லுவாங்க. மதவாதிகளாகத்தான் சொல்லுவாங்க, முதலாளிகளாகத்தான் சொல்லுவாங்க, பிரபல உங்களை மாதிரி நடிகர் பின்னணியில வந்த முதல்வர்களும் அப்படித்தான் சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க, நாங்கள் எல்லா படமும் எல்லாருக்காகவும், இதுதான் எங்க லட்சியம். இதுதான் பொதுவா எல்லாருடைய பாட்டும். ஆனா பாட்டு ரொம்ப முக்கியம் இல்லை, என்ன முடிவுகள் எடுக்கிறோம், அதை எப்படி செயல்படுத்த போகிறோம், அதை எந்த வழிமுறையில் செய்ய போகிறோம் தான் ரொம்ப முக்கியம். இந்த வழிமுறை தான் ரொம்ப முக்கியம். இப்ப இந்த பாஜக பொறுத்தளவு வழிமுறையை பத்தியே கவலைப்படாது. சாதியா ஒரு இடத்துல பிளவுபடுத்துறா, அதை பயன்படுத்தும், மதத்தை பயன்படுத்தும், ரவுடிகளை பயன்படுத்தும், அரசு நிர்வாகத்தை தேவைன்னா அதுவே கரெக்ட் பண்ணிக்கிறோம். அதே மாதிரி எல்லா நீதிமன்றங்களை வளைக்கிறது, தேர்தல் ஆணையத்தை வளைக்கிறது, கவர்னர்களை வச்சு குறுக்கீடு செய்கிறது. இப்படி
எதிரையுமே ஒரு அறநெறி வழிமுறையில ஒரு அறநெறி கிடையாது. எதை செய்யணும் செய்யக்கூடாது எது பத்தியும் கவலை கிடையாது. தாங்கள் ஆட்சியில் இருந்தா போதும், அது ஒண்ணுதான் குறிக்கோள். அப்ப அப்படிப்பட்ட ஒரு செயல்பாட்டை நோக்கி தாவேக்காவும் போகுதுன்ற சந்தேகத்தை தான் உங்களுடைய நடவடிக்கைகள் உருவாக்கு. அப்ப எதை வேணா செஞ்சு நம்ம ஒரு பதவியில இருக்கணும் அப்படின்ற இடமா வந்துட்டா மற்றவங்களுக்கு உங்களுக்கு என்ன வித்தியாசம், என்ன தூய சக்தி, என்ன மாற்றம்? இதுதான் நம்முடைய கேள்வி. அப்ப உங்களை நம்பி லட்சோப லட்சம் இளைஞர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, பெண்கள் வாக்களிச்சிருக்காங்க, ஆமா முதியோர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க, எல்லாரும் வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்குலாம் நீங்க என்ன மாற்றை உருவாக்க போறீங்க? அப்ப நேர்மையான சக்திகளோடு அணிச்சேர்க்கை வைப்பது, கொள்கை பிடிவாதமான சக்திகளோடு அணிச்சேர்க்கை வைப்பது, எதிர்பார்ப்பற்ற ஆதரவை நிபந்தனையற்ற ஆதரவை தரக்கூடிய கட்சிகளோடு உறவாக இருப்பது, ஊழல்வாதிகளிடமிருந்து தூரம் இருப்பது, முடிஞ்ச அளவு கட்சிக்குள்ள ஏற்கனவே நடந்த ஊழல்களை தட்டி கேட்பது என்கிற செயல்போக்கை நோக்கி போனாதான் தாவேக்கா தன்னுடைய பெயர் தப்பிக்கும். வரலாற்றுல வந்த உடனே வரலாற்றிலேயே காணாம போன கட்சிகளுக்கு 100 கட்சி உதாரணமா இருக்கு. தடையுமே இல்லாம ஒரு முறை வரும், வந்துட்டு அழிஞ்சு போற கட்சிகளும் வரலாற்றுல இருக்கு. எனவே அது போன்ற ஒரு நிலைமை தாவேக்காவுக்கு ஏற்படக்கூடாது என்றால் வழிமுறையில் ஒரு தூய சக்தியாக அது தன்னை நிரூபிக்கணும், அதற்கான முயற்சிகள்ல ஈடுபடணும் அப்படின்றது என்னமோ